Hi friends, happy morning. Welcome to all channel friends. இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மட்டன் வாங்கினேன். அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சிருந்தோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 200 கிராம் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 200 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே மைசூரில் இருக்கேன். ஸோ எனக்கு இங்கே மட்டன் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். எப்படி பார்த்திங்கன்னாக்கா 500 ருபீஸ் கேஜி 500 கிடைக்கும். வேறு அந்த பண்டிகை டைமில் பார்த்திங்கனாக்கா கூட ஒரு 50 ருபீஸ் சொல்லுவாங்க. 500 ருபீஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். மட்டனும் நல்லா இருக்கும். நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நான் பட்டை லவங்கு சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு 25 கிராம் அளவு போட்டு நம்மளுடைய இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுடுறேன். இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாவை சும்மா 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இது வதங்கிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது அந்த வேக வச்சு வச்சுருந்த அந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் மட்டனை மட்டும் போட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப கொழுப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பெரியவங்க நல்லா சாப்பிடுங்க. இருந்தாக்கா இந்த கொழுப்பெல்லாம் எடுத்துடுங்க. நான் எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக செஞ்சுன்னு இருக்கேன். அது கொழுப்பு இருந்தாக்கா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் நல்லா பெருட்டி இந்த மசாலா கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நான் மட்டன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இன்கேஸ் பத்தலைனாக்கா நம்ம 2ஆவது ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நல்லா பெருட்டி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த மட்டன் ஸ்டாக் வேண்டான்னு நினச்சிங்கனாக்கா அதை வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளெயின் பிரியாணி, எக் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செய்யும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதை சூப்பாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் இப்போ அதை ஆட் பண்ணல, பாதி ஆட் பண்ணிவிட்டு இதோட நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1/2 kg மட்டன் நான் எடுத்துருந்தேன். இப்போ நான் இதுக்கு 150 கிராம் அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுறேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவியாச்சு, தோல் எடுக்கலை. தோல் எடுக்காமல் போட்டால் கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றாங்க. ஸோ நான் தோல் எடுக்காமல் வேக வச்சிருந்தில்ல இது பச்சை உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுன்னு இருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வருவோம், அது வெந்து வர்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த ஸ்டாக்கும் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அது வெந்து வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நான் வீட்டில் அரைச்சி கரம் மசாலா பொடி, நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி, இது 2ஐயும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் கரம் மசாலா பொடி ஏற்கனவே போட்டிருக்கேன் யூடியூப்பில், அதை பாருங்கள். இது வீட்டிலே அரைச்சிது, ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். வீட்டில் அரைச்சிது நல்லாவும் இருக்கும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூவிட்டு இதை முடிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய
மட்டன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், தோசை, இட்லி ப்ளஸ் வெரைட்டி ரைஸ், பிரியாணி எல்லாத்தோடவும் சூப்பராக மேட்ச் ஆகிடும். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.